படைப்பு என்றால் ஆய்வுக்கூடம் தான். கனவுகள் எங்கிருந்தும் எழலாம். சில நேரம் அது ஒரு சிற்றூரின் இதயத்தில் பிறக்கிறது. அங்கேதான் ஒருவர் அப்துல் கலாம் ஆகிறார். நெஞ்சுக்குள்ளே நெருப்பு இருக்கா, கண்ணுக்குள்ள கனவு இருக்கா, கனவுமே பரவந்து விட்டு பிச்சிரோன். வீட்டுக்குள் இருக்கும் விஞ்ஞானியே வெளியே வாப்பேன், நாட்டேன் கிரமம் கூட சிலிக்கான் வெளியாகுமே. நீ வெளியே வந்த உன் சிந்தனை உன் படைப்பு சரித்திரமாகும் நேரம் இது. பிச்சிரான் பிச்சிரான் பிச்சிரான். உனக்கு என்ன டவுட்? ஃபீனிக்ஸ் பறவை நீயே. கிளி திரி கலமையா போலே நீ சிறகை விரி. உன் கண்டுபிடிப்புக்கு ஒரு வெல்கம். பிச்சிரான் உடன் ஒரு ஒப்பந்தம், உயர பறக்க இதுதான் தருணம். நீயும் கலாம் ஆகலாம். உங்க விஷனுக்கு நாங்க தான் பிரிட்ஜா, உங்க டேலண்ட்க்கு இதுதான் ஸ்டேஜ். உன் படைப்பை பார்க்க, உன் படைப்பை மெருகேற்ற, உங்களை மாற்ற, உன்னை விரலாக்க. பிச்சிரோன் பிச்சிரோன் பிச்சிரோன். Pitch it on நீங்களும் ஆகலாம் கலாம் Grand Finale Part 2 presented by A to Z Gammon Associate Sponsors, Orange Retail Finance India Private Limited, Gold Winner, Shankar IAS Academy, Anuj Styles, Putturkattu, Tucker EV Charges, Saubhagya and எங்களுடைய food partner Archie நம்ம kitchen. தொலைக்காட்சி வரலாற்று புத்தம் புதிய முயற்சியாக இந்த பிட்ச் டான் இருக்கும்போது இது ஆரம்பிக்கும் போது இதனுடைய வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படின்னு எங்க டீமுக்கே ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. பட் இன்னைக்கு சீசனுடைய முடிவில் இன்னொரு சீசன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் மக்களாகி நீங்க கொடுத்துருக்கீங்க. முதல்ல உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நீங்க இல்லைன்னா இந்த கிராண்ட் ஃபினாலே இவ்வளோ தூரம் பிரம்மாண்டமாக இவ்வளோ பேரோடு நடக்காதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் மக்களாகிய உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த ஜேர்னி எங்கேருந்து ஆரம்பிச்சது, அங்கேருந்து ஆரம்பிச்ச பயணம் எவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன காணொளி எங்க சைடுல இருந்து இருக்கு. நீங்களும் ஆகலாம் கலாம். ஒரு நெடும் பயணம். இங்கு பொழுதுபோக்கிற்காக இருக்கலாம் 1000 நிகழ்ச்சி. இது புது விஞ்ஞானிகளை உருவாக்க ஒரு பெரும் முயற்சி. எங்களுடன் விஜய் தொலைக்காட்சியும் இணைந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி. அறிவிப்பு வந்தவுடன் 1000 விண்ணப்பங்கள். ஆவலோடு இருந்த எங்களுக்கு அளவில்லாத ஆச்சரியம். இருக்காதா என்ன? கனவு காணுங்கள் என்று சொன்ன கலாமின் மேடை அல்லவா இது? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, பிட்ச் டான் மூலமாக நாங்க இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு தேவைப்படும்? அரௌண்ட் 50,000 தேவைப்படும். இப்போவே அந்த 50,000 ரூபாய் பணத்தை நான் முதல்ல என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் கொடுக்குறேன். ஸ்ரீவேஷ் அவர் இந்த 11,500 ரூபாய் நான் கொடுக்குறேன்னு உடனே நிஜமாவே கொடுக்க போறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தேகமாக என்ன கேட்டார். பிட்ச் டான் மூலமா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போய் இது ரீச் ஆகி அவங்க எல்லாம் நல்லா லைவ் நீங்க வீடியோ நினைச்சிட்டீங்களா சார்? டிராக்டர் ஒரு வேலை மட்டும் தான் பார்க்கும். பட் ஆனா இது எல்லா வேலையும் பார்க்கும். 1000 சிறந்த 50 பேரை தேர்வு செய்து அவர்களின் கனவுகளையும் கண்டுபிடிப்புகளையும் மேடையேற்றி உலகறிய செய்தது Pitch it on. அடுத்த ஃபைனலிஸ்ட் யார் வராங்க அப்படிங்கறத எல்இடில பார்த்தலாம். ஹாய், என்னோட பேர் தானேஸ்வரன். ப்ரீவியஸ் செமிஸ்டர் பார்த்துருப்பீங்க, அந்த எபிசோட் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். மேம் இட் இஸ் கிளாஸ் மேம் சோலார் பேஸ்டு ஆட்டோ சர்விங் மிஷின். அது என்ன பண்ணால் இந்த ஃபெர்டிலைசரையும் இந்த சாயிலையும் மிக்ஸ் பண்ணுவோம். சாயில் ஆக்சுவலி சம்சியாக இருக்கும், கட்டியாக இருக்கும். அது ஸ்லைசன் ஆகும் ரொட்டவேட்டர். நம்ம இங்கே சீட் போடுறப்ப மோட்டர் ரன் ஆகிறப்ப ஒவ்வொரு சைடாக கேட்ச் பண்ணி இந்த டியூப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். மண்ணை மூடுறது, அப்புறம் தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரியான ஒரு இம்ப்ளிமெண்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணுறது. வருடத்திற்கு 1000 1200 கோடி இந்தியா இம்போர்ட் பண்ணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு செலவழிக்குது. அப்போ இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு இன்னோவேஷன் நீ கண்டுபிடிச்சிருக்க, மிகப்பெரிய இன்னோவேஷன்.
அப்பயே தோணுச்சு கண்டிப்பாக இந்த ஃபைனலுக்கு நான் செலக்ட் ஆவேன்னு. இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் 100% நம்புகிறேன். என்னோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் ஸ்டேஜில் பார்ப்பீங்க. நன்றி. போன முறை உங்களோட இனோவேஷன் ப்ரெசென்ட் பண்ணும்போதே ஜட்ஜஸ் வந்து ரொம்ப வியந்து நிறைய அப்ரிசியேஷன் கொடுத்துருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்திபன் சார் உங்களை இன்னும் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த வாட்டி அந்த இனோவேஷனை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போறீங்க இல்லையா? என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க? Tell us about that. இந்த மிஷினோட பேர் ஸ்பாசம் சோலார் பேஸ்ட் ஆட்டோ சேவிங் மிஷின். இந்த மிஷினுக்கு 9 ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரெட்டர். நம்ம இங்கே ஃபெர்டிலைசர் போட்டோன்னே அங்கே பட்டன் ரன் கொடுக்குறப்ப இங்கே ஃபெர்டிலைசர் புஷ் பண்ணி இங்கே ஸ்லோப்பில் கீழே விழுந்து இதில் பட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஃபெர்டிலைசர். அந்த செகண்ட் இஸ் கல்டிவேட்டர். இந்த பிளேட் வந்து மண்ணுக்கு அடியில் போயிட்டு அடியில் இருக்க மண்ணை மேலே தரும். ஏன்னா அடியில் இருக்க மண் தான் நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கும். அப்புறம் தேர்ட் வந்து மட் லெவலர். இப்போ நிலத்துல பார்த்தோன்னா ஒரு இடத்துல மண் அதிகமாக இருக்கும், இடத்துல மண் கம்மியாக இருக்கும். நம்ம அப்படியே யூஸ் பண்ணோன்னா தண்ணி எங்கே கம்மியாக இருக்க இடத்துல மண் கம்மியாக இருக்கும் அங்கே நிற்கும், மேலே ஏறாது. அதனால் மட் லெவல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணுன்னா மண் அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து தள்ளின்னு போய் மண் கம்மியாக திருவிடும். அதனால் ஈவனாக இருக்கும் சாயில். இந்த பிளேட் ரன் ஆகுறப்ப இந்த சாயிலையும் ஃபெர்டிலைசரும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி ஸ்லைசன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஃபோர்த்து சீடில். நம்ம இங்கே சீட் போட்டுறோம். மிஷின் ரன் பண்ணுறப்ப இங்கே இருக்க ஒவ்வொரு சீடாக பிக் பண்ணி இதில் போட்டு இந்த டியூபே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சீட் அடியில் போகும். இந்த பிளேட் வந்து மண்ணுக்குள்ளே போய் சீட் அடியில் போடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த சீட் க்ளோஸ் என்ன பண்ணால் வி ஷேப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த பிளேடு போட்டு பண்ண கோடு மேலே மண்ணை க்ளோஸ் பண்ணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து வாட்டரிங். இப்போ சீடு போச்சுன்னா ஹியூமிடிட்டி இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும். அதனால் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுவோம் சீடு மேலே. இது மிஷின் ஓகிறப்ப ரன் சாயிலில் அந்த வரப்பு இருக்குல்ல அது பக்கத்தில் பில்லு பில்லாக இருக்கும். அந்த பில்லுலாம் கட் பண்ணிட்டு போகும். இந்த ஒரே மிஷின் 9 வேலை பண்ணும். இதில் கேமரா இருக்குது. இந்த கேமரா வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ மாங்காய் மரத்தில் ஜாக்ஃப்ரூட் மரத்துலலாம் பூச்சி பிடிச்சிருக்கோம் பழத்தில். அதனால் இந்த மிஷினை வச்சு நம்ம மருந்து ஆட் பண்ணோன்னா இங்கேருந்து 22 ஃபீட்டு தண்ணி அடிக்கலாம். ஒரு இனோவேஷன் இவ்வளோ வேலைகளை செய்தா அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கூடுதலாக பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. முன்ன 6 ஃபேஸ் மேம், இப்போ 9 ஃபேஸ் 3 ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க. எங்கேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வருது? மேம் ஆக்சுவலி என்னோடய அப்பா ஃபார்மர். நாங்கள் நிறையா ஃபீல்டில் போய் பார்த்து பண்ணது மேம். இப்போ நம்ம ஃபெர்டிலைசர் டிராக்டரில் போகணுன்னா அதுக்கு ஒரு 1500 ரூபா, ரொட்டவேட்டர் போகணுன்னா ஒரு 1500 ரூபா, இப்போ விதை போகணுன்னா ஒரு 1000 ரூபா, இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து 6000 வந்துடுது. இதெல்லாம் ரெண்ட்டுக்கு எடுக்கணும்? எஸ் மேம், ரெண்ட்டுக்கு எடுத்து 6000 வந்துடுது. ஓகே. அதனால இந்த மாதிரி எல்லாம் ஒரே மிஷினாக பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ஐடியா வச்சு கிரியேட் பண்ண தான் மிஷின். இது இதுவே ஃபீல்டில் ஓடும் மேம். இப்போ எல்லாம் ஒரிஜினல் மேம். இது வந்து விவசாயிகளுக்காக நீங்கள் பண்ணனால நம்ம விவசாயிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு இது எவ்வளோ தூரம் பயனுள்ளதாக இருக்குங்கிறத லைவாக கேட்போம். ஓகே மேம், கூப்பிடுவோமா? ஓகே. ஸோ இந்த பிட்ச் டான் மேரேல ஒரு விவசாயியை கூப்பிட போகிறோம். லேஸ் நேம் அண்ட் ப்ளீஸ் put your hands together as we welcome the farmer. சாமி வந்ததையா இது எந்தெந்த சாமி தந்ததையா எத்தனை பாட்ட சொன்னதையா அதை சுத்துற பூமி கண்டதையா. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் தாமிரபரணி தண்ணியை நம்பி தான் நான் விவசாயம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த தம்பி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா இந்த விவசாயம் எப்படி செழிச்சிருக்கும் தெரியுமா? ரொம்ப லேட்டாக வந்திருக்காரு. ஏறு உழுது கையினா பாருங்க காய்ச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயம் நாற்று நடுறதுக்கு உழுதுக்குன்னா ஆளே கிடைக்க மாட்டேங்குது. இது நான் ஒரே ஆளாக உழுதுட்டு விவசாயத்தை செழிக்க வைக்கலாம் மேடம். உங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த வயசில் அருமையாக பண்ணியிருக்கீங்க. உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும். அதே மாதிரி தம்பி விவசாயத்தில் வந்து பாலை வாத்துருக்கு தம்பி, ரொம்ப அருமை. படிப்போட ரொம்ப முக்கியமாக பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா. விவசாயத்துக்கு அருமையாக மதிப்பு கொடுத்துருக்கீங்க. விவசாயத்தை கொஞ்சம் வாழ வைங்க. இப்படிப்பட்ட பையன்ட்டேருந்து இதே மாதிரி மிஷினை அனைவரும் வாங்கினீங்கன்னா விவசாயம் அருமையாக இருக்குங்க. நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி சொல்லுதேங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். பார்த்திபன் சார், இட் இஸ் ட்ரூலி பீன் அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எமோஷன் இல்லையா? அவர் வந்த வேகத்தில் அவர் அவ்வளோ ஒரு அன்பை கொடுத்துருக்காரு. அதில் என்ன தெரிஞ்சதுன்னா இத்தனை நாள் இருந்தால் அவருக்கான பசி தெரிஞ்சது எனக்கு. உங்களுக்கு இதை பார்க்கும் போது எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 48 முத்தம் கொடுத்துருக்காரு அவர். ஆமாம், அவ்வளோ எமோஷனலாக இருந்தது. அவர் வந்து எங்கள் அப்பா ஒரு ஃபார்மர்னு சொன்னோன்னே ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அப்படி ஒரு அப்ளாஸ் வந்தது இல்லையா? நம்ம வழக்கமாக கேட்போம்ல கைத்தட்டுங்கெல்லாம் சொல்லாமல் அப்படி ஒரு பெரிய அப்ளாஸ் ஒன்று வந்திருந்தது. எனக்கும் மரக்காணத்து பக்கத்தில் ஒரு 5 ஏக்கர் இடம் இருக்குது.
வேலைக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கப்புறம் ஒருத்தரை பிடிக்கிறதே கஷ்டம். 9 பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறதே கஷ்டம். ஆனால் ஒரு மிஷின் வந்து 9 பேர் வேலை செய்கிறதுங்கிறது மிகப்பெரிய பாராட்டுக்கு ஒரு விஷயம். சூப்பர், thank you very much பார்த்திபன் சார். அப்படியே நம்ம ஜட்ஜஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். We would like to ask John sir. தனீஸ்வரன், லாஸ்ட் டைம் உங்கள் ப்ரெசன்டேஷன் நான் மிஸ் பண்ணிட்டேன். பீயிங் அ டெக் ஃபார்மிங் சயின்டிஸ்ட் மை செல்ஃப், வெரி அமேஸ்ட் வித் திஸ் இனோவேஷன். ஏன்னா வந்து 9 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்கை வந்து இன்றைக்கி இதுதான் ப்ரெசிஷன் ஃபார்மிங். நம்மளுக்கு வந்து ரெகுலர் ஃபார்மிங்லேருந்து ப்ரெசிஷன் ஃபார்மிங்க்கு மூவ் ஆகிருக்கு. அண்ட் இந்த மாதிரி டிவைசஸ் தான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நீட் ஆஃப் த ஹவர். அஸ் இந்தியா வந்து இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அ $3 trillion எக்கானமி இன் ஃபார்மிங் அலோன். ஏன்னா சச் இஸ் த ரிக்வயர்மெண்ட் ஃபார் திஸ் கேட்ஜெட். பிச்டான் டீம் வந்து இதை வந்து இதை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போயிட்டு அண்ட் அவர் கம்பெனி வுட் லைக் டு பிளேஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபார் த டிவைஸ். தேங்க்யூ சார். வி வாண்ட் டு ப்ராக்டிகலி யூஸ் இட். எக்கச்சக்கமான பாடல்களுக்கு உயிர் கொடுத்த ஒரு நபர், ஒரு ஆகச்சிறந்த கவிஞர் நமக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. ரொம்ப ஸ்வீட்டாக வந்திருக்கிறாரு. So ladies and gentlemen, please put your hands together as I welcome Snehan sir. முதல்ல இந்த மேடைக்கு நான் அழைத்தமைக்காக ஒட்டுமொத்த யூனிட்டுக்கும் நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு மேடையை மிஸ் பண்ணியிருப்பணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் இந்த அரங்கத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு எனக்கு வந்துச்சு. ரெண்டாவது, அவர் ஓடி வந்து ஒரு விவசாயி இவருடைய கன்னத்தில் முத்தமிட்டோன்னா நான் அவர் தான் அவருடைய அப்பான்னு நினச்சிக்கிட்டேன். தன்னுடைய பிள்ளையுடைய சாதனையை பாராட்டுறவர் நினச்சேன். எனக்கு தெரியாது இல்லையா. ஆனால் முகம் தெரியாத, முகவரி தெரியாத யாரோ எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே வேலை செஞ்ச ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு ஒரு தலைமுறை வந்துருச்சுங்கிற நம்பிக்கையை அவர் முத்தத்தால் நிரப்புனதை நம்ம இயக்குனர் வந்து எண்ணிக்கிட்டே இருந்திருக்கார். 48 முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுதான் அன்பினுடைய ஒரு உச்சமாக பார்க்குறேன். இப்போ நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான். அதனால் வேண்டி எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு விவசாயத்தை தவிர எதுவுமே இல்லை. இந்த முறை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய மூத்த அண்ணன் சொன்னார், அடுத்த வருஷம்லாம் நம்ம நட வேண்டாம் தம்பி, நம்ம வந்து நடுறதுக்கு வந்து கொடுக்குற கூலி, களை வெட்டுறதுக்கு, தண்ணி பாய்ச்சறதுன்னு கொடுக்குற கூலியை விட நமக்கு வர வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குடா. அடுத்த முறை வந்து நம்ம வந்து மானம் பார்த்த பயிராக விதைச்சி விட்ருவோம். இப்போ அது மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று வந்திருக்கு. அப்படி இதை விதைச்சி விட்டுட்டு ஒரு 30 நாளையில் வந்து நம்ம களைக்கொல்லி அடிச்சிட்டோம்னா களை மட்டும் இறந்துருதான் சொன்னாங்க ஒரு சிஸ்டம். அப்படி போனால் தாண்டா வயக்காட்டை காப்பாற்ற முடியும்னு 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஏரி நீர் பாய்ச்சனம் இருக்கிற அவ்வளோ நிலமும் எங்களுக்கு சொந்தமாக இருந்தது. பார்த்திங்கன்னா எத்தனை மூட்டை நெல் வருது, எத்தனை மூட்டை எள்ளு வருது, சோளம் வருதுன்னு தெரியவே தெரியாது. வீடு முழுக்க வெறும் தானியங்கள் நிறைஞ்சு கிடக்கும். அது எல்லாமே போய் வருஷத்தில் 10 மூட்டை 20 மூட்டை 50 மூட்டைன்னு பார்க்குற காலம் கடந்த ஒரு 50 வருடங்களில் அப்படியே எல்லாமே குறைஞ்சி போய் இன்றைக்கி அந்த தானியங்களை கூட்டமாக பார்க்குறத, அந்த மூலமெல்லாம் வீட்டை சுற்றி குளுமை கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே போட்டு குருதுன்னு சொல்லுவாங்க. மண்ணால் செஞ்சு அதில் சாணத்தை போட்டு முழுகி உள்ளுக்குள்ளே பத்திரமா வச்சுருப்பாங்க. எவ்வளவோ அடமழை பெஞ்சாலும் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அந்தளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த காட்சி பறிபோக போதோ அப்படின்னு முந்தா நாள் நான் ஃபீல் பண்ணேன். ஒருவேளை அதோடைய எதிரொலியோ இன்னொன்று எதிர்பார்ப்பேன் என்னன்னு தெரில. இந்த தம்பி இதை கண்டுபிடிச்ச உடனே ஒரு புது நம்பிக்கை ஒரு விவசாயத்தை நம்பிட்டு இருக்கிற ஒவ்வொரு விவசாயிக்கும். அதுதான் எப்போதுமே நம்ம பாதித்த விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கும்போது அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாங்களாம் சென்டிமெண்ட் இடியட்ஸ். ஏன்னா கிராமத்தில் பிறந்தவனுங்க. அன்புனாவே சொன்னால் அழுதுருவோம் நாங்கள், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாத அன்பை வெளிப்படுத்த தயவு செய்து ஒரு பெரிய அளவில் இதை வந்து எல்லா வீட்டுக்கும் ஒரு மிஷின் நிற்கிற மாதிரி இதை நீங்கள் இது மல்டிப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு சரியான ஒரு மனிதரை நீங்கள் வந்து நிர்ணயிச்சிருக்கீங்க. எனக்கு வேண்டப்பட்டவங்கிறதுக்காண்டி சொல்லலை. ஏன்னா அவர் கூட எனக்கு நிறைய பொறாமையெல்லாம் இருக்கும். நான் தூரத்தில் இருந்து பிசிறி ஆந்தையாரும் கோப்பெருஞ்சொல்லர் மாதிரி லவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதே இல்லை. ஆனால் அவரை பார்த்தா நான் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் என் வீட்டில் என்ன நடந்தாலும் முதல் வாழ்த்தை அவர்கிட்டே தான் வரும் எனக்கு. ஆனால் அந்த அளவுக்கு இதனால் இவன் முடிக்கும் என்று அறிந்து அதனை அவன் கண் விடலுங்கிறது போல் ரொம்ப அற்புதமான ஒரு புதுமைக்கு சொந்தக்காரரை இந்த புதுமையான நிகழ்ச்சியில் வந்து அவரை வந்து ஒரு ஹானஸ்ட் ஜட்ஜாக வந்து நிறுத்திருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நானும் ஒரு அடிஷ்னலாக ஒரு முத்தம் கொடுத்துக்கிறேன். 49.
ஸோ நம்மளுடைய பிச்சிட்டான் நீங்களும் ஆகலாம் கலாம்ல தொடர்ச்சியாக இந்த சீசன்ல நம்ம பார்த்த சில ஃபைன்ஸை வந்து ஆனர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஸ்னேகன் சார் இப்போ மீண்டும் ஒரு ப்ரைட் ஆஃப் பிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு குட்டி விஞ்ஞானியை நீங்க ஆனர் பண்ண போறீங்க. We would like to welcome ஞானேஷ். இந்த மேடையில் ஒரு சின்ன ஆசை தான். நான் எந்த மேடைக்கு போனால் அதை ஒன்று செஞ்சுட்டு போகணுன்னு ஆசைப்படுவேன். ஒருவேளை இந்த நிகழ்வுகளை தேர்வு செய்யாதவர்கள் அல்லது இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள முடியாதவர்கள் எங்கேனும் ஏதாவது ஒரு ஆய்வு பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு பண்ணணும், எனக்கு பொருளாதாரம் இருக்குன்னா குறைந்தபட்சம் 1 லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு செலவு வேணும்னா என்னை நாடுங்க, அந்த உதவிக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி. பிச்சிட்டான் நீங்களும் ஆகலாம் கலாம்னுடைய கிராண்ட் ஃபினாலேல தொடர்ச்சியாக ஃபைனலிஸ்ட் ரொம்ப பரபரப்பாக அவங்களோட பிரசன்டேஷன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னோவேஷன்ஸை நம்மளும் பார்த்துருக்கோம். பட் தொடர்ச்சியாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அண்ட் இது பிச்சிட்டான் நீங்களும் ஆகலாம் கலாம் கிராண்ட் ஃபினாலே presented by A to Z Gammon, associate sponsors Orange Retail Finance India Private Limited, gold winner Shankar IAS Academy, Puttur Kattu, Anuj Tiles, Tucker EV Charges, Saubhagya, and எங்களுடைய ஃபுட் பார்ட்னர் ஆச்சி நம்ம கிச்சன். Bone setting is not creation, it is connection. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் சொத்து. நடை இடை பாவனை ஒரு மனிதனின் முக்கியமான அங்கம். அதற்கு தொடர்புள்ள இணைப்புதான் நம் உடலில் உள்ள 206 எலும்புகள். இவர்தான் பாரம்பரிய புத்தூர் கட்டு வைத்தியர் RS வேலுமணி, தி போன் செட்டர். பண்டாரவிளை எனும் கிராமத்தில் தனது தாத்தா பாரம்பரிய பண்டாரவிளை வைத்தியர் பயில்வான் எஸ் பொன்னையன் நாடார் அவர்களுடன் தன் சிறுவயது பொழுதை கழிப்பதுதான் திரு RS வேலுமணியின் வழக்கம். தனது 18 வயதில் அறிவுபூர்வமாக சுயமாக வைத்தியம் செய்ய ஆரம்பித்து பாரம்பரியத்தை பின்பற்றி சிகிச்சை முறைகளை திட்டம் தீட்டி அகத்தியர் தன்வந்திரி 18 சித்தர்களின் அருளோடும் முன்னோர்களின் ஆசியோடும் நமக்காக வைத்தியம் செய்ய சென்னை வந்தார். எலும்பு முறிவு சிகிச்சையை திறமையுடன் செய்தார். அவரது சிகிச்சை முறை மக்களிடம் பரபரப்பாக பேசப்பட்டது. தொட்டவுடன் பட்டென்று செட்டாகும் போன் செட்டர் RS வேலுமணி புத்தூர் கட்டு போன் அண்ட் ஜாயிண்ட் சென்டரை வடபழனியில் தொடங்கினார். பண்டாரவிளை வைத்தியர் பண்டுவ குடும்பத்தை சேர்ந்தவர்தான் RS வேலுமணியின் மனைவி டாக்டர் S ஆனந்தி பிரபா வேலுமணி. 5 தலைமுறையின் பாரம்பரிய வைத்தியத்தை மக்கள் சேவையே மகேசன் சேவையாக செய்து வருகிறார் மருத்துவ செல்வர் RS வேலுமணி, தி போன் செட்டர். அதிரடி அதிரசம் அடடா அப்போ மணக்கும் மங்காவத்தல் முறுமுறு தேன் குழல் செட்டி நாட்டு சமையல் சொல்லும் பின்னரா வருவன் சொல்லும் ஆரோக்கிய சோறு அத்தனையும் சோறு உண்மையான பின்னரு நம்ம கொண்டு பின்னரு. So ladies and gentlemen, vanakkam and a very very warm welcome to Pichiton நீங்களும் ஆகலாம் கலாம்னுடைய கிராண்ட் ஃபினாலே presented by A to Z Gammon, associate sponsors Orange Retail Finance India Private Limited, gold winner Shankar IAS Academy, Anuj Tiles, Puttur Kattu, Tucker EV Charges, Saubhagya, and எங்களுடைய ஃபுட் பார்ட்னர் ஆச்சி நம்ம கிச்சன். நம்மளுடைய ஃபைனலிஸ்ட் ரொம்ப பதட்டத்தோட இருக்காங்க. அவங்கள கூல் பண்ற விதமா ஒரு சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். அதை கொடுக்கறதுக்காக வராங்க மோனிஷா அண்ட் இமயவரம்பன். மங்கையே
மண்ணல்லே தெரிக்க விட்டான் மண்ணல்லே திருத்தி வைக்கான் மண்ணல்லே திட்டம் முன்னல்லே சேட்டன் மண்ணல்லே சேட்ட செய்யான் மண்ணல்லே வேட்டக்குள்ளான் மண்ணல்லே வேட்டையனல்லே நீங்களும் ஆகலாம் கலாம் கிராண்ட் ஃபினாலேல அடுத்த ஃபைனலிஸ்ட் தாமன் வரப்போறாரு. அவரை பத்தின ஒரு ஏவி காத்துட்டு இருக்கு. ஹாய் காய்ஸ், நான் தாமன். ஸோ என் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு இஎம்ஜி மசில்லேருந்து கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். சப்போஸ் அந்த பர்சன் வந்து இந்த அளவுக்கு வரைக்கும் வந்துச்சுன்னா தே கேன் டேக் ஃப்ரம் ட்ரைசப்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியும் எடுக்கலாம். ஸோ அந்த பர்சனுக்கு ட்ரைசப்லேயோ மசில் ஆட்ரோஃபி வருதுன்னா அவங்க ஒன்லி வாய்ஸ் கண்ட்ரோல் ஆர் இஇஜி எலக்ட்ரோ என்கஃபலோகிராஃபி வச்சு அவங்க ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த மாடலில். எனக்கு ஹோப் இருந்துச்சு ஃபைனல் செலக்ட் ஆகணும். அதே மாதிரி பிச்டான் டீம்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ மிச்சம் அப்டேட் பண்ண விஷயம் மிச்சம் எல்லாமே நீங்கள் ஸ்டேஜில் பார்ப்பீங்க. பயணக்காம் நீங்க பிரசன்ட் பண்ணிருந்தீங்க. அந்த இன்னோவேஷனுக்கு சில இன்புட்ஸும் அப்ரிசியேஷனும் கொடுத்திருந்தாங்க. இந்த வாட்டி வாட் ஆர் யூ கோனா பிரசன்ட் இன் தி ஃபினாலே? நானே எல்லா வாட்டியும் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தா அந்த இன்னோவேஷன் ஒரு சக்ஸஸே இருக்காது. ஸோ ஒரு ரியல் லைஃப் பர்சன் யாருக்கு அது நீடோ, யார் அந்த பெயினில் இருக்காங்களோ அந்த பர்சன் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கணும். கையில் மசில் டிசீசஸ்ன்னுவாங்க, அது மாதிரி வரவங்களுக்கு வந்து இஇஜி எலக்ட்ரோ என்கஃபலோகிராஃபின்ற ஒரு டெக்னாலஜி இன்பில்ட் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக சொல்லணும்னா நியூரோலிங்க் பிரைன் வேவ்ஸை வச்சு நீங்கள் ஆம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரியல் லைஃப் பர்சன்ஸோட டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கு. அதே மாதிரி தான் கை நீங்கள் மசிலுக்கு ஏற்ற மாதிரி தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கான்ட்ராக்ட் பண்ணுங்கக்கா, தூக்குங்க பின்னாடி ட்ரைசப்ஸ் அப்படியே விடுங்கக்கா. பொறுமையாக அப்படியே கேஷுவலாக விட்டுருங்க. அப்படியே தூக்குங்கக்கா, லாஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து இஎம்ஜி எலக்ட்ரோமயோகிராஃபி. நம்ம மசிலில் இருக்க எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகும். ஸோ அண்ணாக்கு நம்ம பண்ணியிருக்கிறது வந்து அண்ணாக்கு மசில் அட்ரோஃபி இருக்குது. ஸோ அவரால் நம்ம வந்து இஎம்ஜி வச்சு அவருடைய மசில் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அவருக்காக உருவாக்குனா எலக்ட்ரோ என்கஃபலோகிராஃபின்றது. ஸோ இந்த கேப்பில் வந்து இங்கே சென்சார் இருக்குது. ஒரு எலக்ட்ரோட் பிளேஸ்மெண்ட் வந்து பிஎஃப்சின்னுவாங்க, ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து அவருக்கான எலக்ட்ரோட ஒரு பயோ ஆம் பேண்டும் அவரோட நெக்கிட்ட ஒரு எலக்ட்ரோடும் பிளேஸ்டாக இருக்குது. ஸோ இதிலேருந்து நியூரல் நெட்வொர்க் அவருடைய அந்த பேட்டரியை வந்து ஜஸ்ட் தி கேன் கனெக்ட் டு பாக்கெட்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேஷுவலாக பண்ண மாதிரினா பொறுமையாக அப்படியே க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மூடுங்க, ஒரு பொறுமையாக மூடுங்க. ட்ரை பண்ணுங்கள், ஃபுல்லாக பொறுமையாக விடுங்க. மூட ட்ரை பண்ணுங்கண்ணா, நினைங்க மூட இன்னும் நினைங்க.
ட்ரை பண்ணலாம். மூணு ட்ரை பண்ணுங்கண்ணா, கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலி இதுதான் இந்த சென்சார். பண்ணுவாங்க இவர் பிரைனில் இருக்க இந்த பிஎஃப்சின்ற பார்ட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹி வில் பி ஹேவிங் எலக்ட்ரோடு. இங்கே ஒரு அவர் நெக் கிட்ட ஒரு எலக்ட்ரோடு இருக்கும். அங்கேருந்து கமாண்ட்ஸ் அவர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டைம் நம்ம திங்க் பண்ணும் போதோ, ஒவ்வொரு விஷயம் நினைக்கும் போதோ, ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பிரைன் வேவ்ஸ் வந்து ரிதமேட்டிக்காக ஒன்று வரும், சிங்க்ரோனைஸ் ஆகும். ஸோ அந்த ஒவ்வொரு பிரைன் வேவ்ஸையும் நம்ம சிங்க்ரோனைஸ் பண்ணி லேயர் பண்ணலாம். ஓப்பன் க்ளோஸ் எங்களுக்கு சடன் டைம் கிடைக்கிறதால அவங்களால ஓப்பன் க்ளோஸ் கமாண்ட் பண்ண முடியுது. ஒரு 15 days ட்ரைனிங் கொடுத்தா தே கேன் ஓப்பன் ட்ரை டு கண்ட்ரோல் தேர் wrist மூவ்மெண்ட். இண்டிவிஜுவல் ஃபிங்கர்ஸ் கமாண்டையும் அவங்களால மூவ் பண்ண வைக்க முடியும். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஆம்பிடேஷன் ஆப் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் ப்ரைஸ் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய காஸ்டிங் பற்றி சொல்லுங்கள். இதோடைய காஸ்ட் வந்து 30K அண்ட் தட் காஸ்ட் 20K. அண்ட் அக்கா கையில் வச்சுருக்க மாடல் ரியலாக கமர்ஷியலைஸ் வர மாடலோடைய ஒரு ரேட் வந்து 60K. நான் வந்து ஒரு மிஷினையோ ஒரு மாடலையோ பில்ட் பண்ணல, அவங்க இழந்த நம்பிக்கையை திருப்பி கொடுக்கறத நான் பார்க்குறேன். தேங்க்யூ தாமன். உங்களுக்கு இதனால என்ன பயன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமாம்மா? ஹெல்ப்பாக இருக்கும். எந்த மாதிரி ஹெல்ப்பாக இருக்கு? இப்போ எதுனா என்னால் ஒரு 2 கையால் எடுக்க முடியலன்னா இதை வச்சு நான் 2 கையால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிப்பேன், அவ்வளோதான். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். தமன் ரெடி பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்ததோ டவுல் போட்டுன்னு தான் மேலே வந்தேன். அந்த டவுலை கழட்டி போட்டுட்டு இது மாதிரி கையை வச்சு நடக்கணும், மற்றவங்க எதிர ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதை ஒரு வார்த்தையை சொல்லணும்னா, உங்கள் இன்னோவேஷன் இஸ் ஈக்குவல் டு பவர் டு சேஞ்ச் லைஃப்ஸ். இது வந்து பாசிட்டிவ் பவர் டு சேஞ்ச் லைஃப்ஸ். ஓகே, இன் இந்தியா. See, உங்களோட இன்னோவேஷன் இஸ் அ நோபல் காஸ், நோ டவுட் அபவுட் இட். பட் வென் யூ வாண்ட் டு ஸ்கேல் இட் அப், இதை நீங்கள் பெரிய லெவலுக்கு வேர்ல்டு லெவலில் கொண்டு போகும்போது எத்திக்கல் ப்ரைவசியை குறித்து கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள். ஏன்னா பிரெயின் வேவில் இருக்கிற சிக்னலில் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்னா ஹவு இட் வில் இன்ட்ரூட் இன்டு ப்ரைவசின்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ குளோபல் லெவலில் போயிட்டுருக்கு. அதை எப்படி மிட்டிகேட் பண்ணுறதுன்றதை முதல்லயே நீங்கள் பார்த்துட்டு தென் யூ கோ இன் த ரைட் டைரக்ஷன், இட் வில் ஃப்ளை வெரி வெல். ஆக்சுவலாக லைக் நம்ம ஐசிஎம்ஆர் கிட்ட இதோடைய எத்திக்கல் கன்சிடரேஷன் எல்லா ஒர்க்கும் போயிடுச்சு சார். ஸோ இஇஜிக்கான அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, இஎம்ஜியோடைய ஒர்க் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. இஇஜி அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாத்துக்குமே அப்ரூவல் வந்துருச்சு சார். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் லுக் ஃபார்வர்ட் டு see you in great heights. Thank you. நமக்கு வந்து வயசாக இல்லை, கூட யாராவது இருக்காங்களா, துணைக்கு யாராவது இருக்காங்களான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் வந்து ரொம்ப மனிதாபிமானத்துக்குரியது, பாராட்டுக்கள். ஒரு டீச்சருக்கு வந்து கண்ணு தெரியாததுனால வேண்டி ஒரு ஸ்டிக்கு கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு ஒன்று வந்துச்சு. அது ரொம்ப எனக்கு நைட்டு முழுக்க ஒரு மாதிரி சிந்தனையாக இருந்துச்சு. முதல் நாள் நைட்டு பார்த்தது. அதே மாதிரி பார்த்து அடுத்த மனிதர்களுக்கு என்ன தேவைங்கிறத இந்த தலைமுறை சிந்திக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். எனக்கு கிடைக்காதது அல்லது எனக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருத்தருக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற அந்த பகிர்ந்து உணர்வு தான் சிறந்த அறமாக பார்க்குறேன். அப்படி தான் அந்த உருவத்தை பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச். அண்ட் தாமன், உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். லெட்ஸ் லுக் ஃபார்வர்ட் டு தி ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ பிட்ச் இட் ஆன். நீங்களும் ஆகலாம் கலாம் கிராண்ட் ஃபினாலேல அடுத்து இந்த மேடைக்கு வரக்கூடிய ஃபைனலிஸ்ட் யார் அப்படிங்கிறத ஏவியில் பார்த்துடலாம். ஹாய், ஐ எம் தர்ஷனேஸ்வரன். ஹாய், ஐ எம் ஸ்ரீ அஸ்வினி. நாங்கள் வெனம் ஏஐ பண்ணியிருக்கோம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. மற்ற ஏஐ விட இந்த ஏஐ வந்து எங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசும். எப்படி ஃப்ரெண்ட்லியாக பேசணும்னு நினைக்கிறீங்க? இதில் நாங்கள் சர்க்காஸ்டிக் மோட் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நாங்கள் ஆன் அண்ட் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் என்ன பெனிஃபிட்னா, இதை ஆன் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசும். இப்போ ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ரீல்ஸில் வந்து இப்போ அதிகமாக வந்து ஃபேக் கண்டென்ட் எது, ஒரிஜினல் கண்டென்ட் எது நம்மளுக்கு தெரியறது கிடையாது. ஸோ அந்த டைமில் இட்ஸ் லைக் பிளக் அண்ட் ப்ளே ஃபீச்சர் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ நம்ம மொபைல் ஃபோன்ஸில் இருந்தால் நம்ம அந்த ஆப்பை கிளிக் பண்ணி இட்ஸ் ஒரு ரியல் ஆர் ஃபேக் அனலைஸ் பண்ணி லைவ் உடனே அப்டேட் எடுத்துக்கலாம். ஸோ எங்கள் ப்ராஜெக்ட்டை நாங்கள் டீட்டெயிலாக நாங்கள் ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இந்த வாட்டி what are you going to present? இது ஒரு ஏஐ மாடல் அண்ட் இது ஹியூமன்ஸ் பார்த்தோன்னே ஃப்ரெண்டில் வந்து அட்ராக்ட் பண்ணும். அண்ட் இது நம்மக்கிட்ட தமிழில் பேசும். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, பிட்ச் டவுன் பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? கொஞ்சம் அதை பற்றி சொல்கிறியா? நம்ம கொடுக்குறத தமிழில் மாற்றிக்கும் மேம் ஃபர்ஸ்ட்டு. தென் இட் வுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் ஸ்பீக்கிங் அண்ட் இட் வுட் ரிப்ளை. பிட்ச் இட் ஆன் பற்றி கேட்டிருக்கீங்க. அது விஜய் டிவியில் வர ஒரு புதுமையான நிகழ்ச்சி. கிராமப்புறத்தில் இருக்கிற திறமையான தொழில் முனைவோர்களை கண்டுபிடிக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். உங்ககிட்ட ஒரு நல்ல ஐடியா இருந்தா இந்த நிகழ்ச்சி மூலமா அதை வெளியில கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இது புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு. தம்பி, ஆனால் வெனம் மேலே எனக்கு கொஞ்சம் கோவம்பா. பிட்ச் டவுனை தொகுத்து வழங்குறவங்களை பற்றி பேசவே இல்லை வெனம். விஜய் கல்யாணின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க நல்லா ஆங்கர் பண்ணுறாங்களான்னு கேட்டேன். விஜய் கல்யாணின்னு ஒரு ஆங்கர் இருக்காங்க, அவங்க நல்லா ஆங்கர் பண்ணுறாங்களா?
நீங்க சொல்றதா அந்த சரி. விஜய் கல்யாணியும் வந்து நல்ல ஆங்கர் தானே, அது இருந்தாலும் வந்து உங்களுக்கு வேற ஆங்கர் வேணும்னா வந்து விஜய் டிவில வேற ஆங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. வந்து பிரியங்கா அப்புறம் வந்து திவ்யா தர்ஷினி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வேணாம் வேணாம், அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எங்கயாவது ப்ரொடியூசர் பார்த்து. ஓகே சூப்பர், வெரி நைஸ், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, பிரமாதமா இருந்தது. லாஸ்ட் டைம் சார் கேட்டிருந்தாரு மேம். எல்லாரும் ஒரு இனோவேஷன் கண்டுபிடிச்சு வந்தாங்க. நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். வாட் a brilliant ஐடியா. ஆனா நீ கண்டுபிடிச்ச இனோவேஷன் ஃபுல் டேமேஜ் மட்டும் தான் பண்ணிருக்கேனே. தயவு செஞ்சு நீங்க வந்து இந்த பக்கமே வரக்கூடாது, கிளம்புங்க. ஃபினாலே ரிசல்ட்ஸ் அப்புறமா பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பெச்சிட்டான் நீங்களும் ஆகலாம் கலாம்னுடைய கிராண்ட் ஃபினாலேல தொடர்ச்சியாக ஃபைனலிஸ்ட் ரொம்ப பரபரப்பாக அவங்களுடைய பிரசன்டேஷன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இனோவேஷன்ஸை நம்மளும் பார்த்துருக்கோம். பட் தொடர்ச்சியாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அண்ட் இது பெச்சிட்டான் நீங்களும் ஆகலாம் கலாம் கிராண்ட் ஃபினாலே presented by A to Z Gammon, associate sponsors Orange Retail Finance India Private Limited, gold winner Shankar IAS Academy, Puttur Kattu, Anuj Styles, Tucker EV Charges, Saubhagya, and எங்களுடைய ஃபுட் பார்ட்னர் ஆச்சி நம்ம கிச்சன். நீங்களும் IAS IPS ஆகலாம். ஷங்கர் IAS அகாடமி 20 ஆண்டுகள் வெற்றி பாதையில் 2500க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் பல குடிமை பணி அதிகாரிகள். உங்கள் IAS IPS மற்றும் TNPSC அதிகாரியாகும் கனவை நிஜமாக்க கால் 900319 90030. உங்கள் கனவு எங்கள் குறிக்கோள். கலாம்னுடைய கிராண்ட் ஃபினாலே presented by A to Z Gammon, associate sponsors Orange Retail Finance India Private Limited, gold winner Shankar IAS Academy, Anuj Styles, Puttur Kattu, Tucker EV Charges, Saubhagya, and எங்களுடைய ஃபுட் பார்ட்னர் ஆச்சி நம்ம கிச்சன். சில அமேசிங்கான
ஃபைன்ஸையும் நம்ம ஆனர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில மீண்டும் Pride of Wichita ஆக சில பேரை ஆனர் பண்ண போறோம். So A to Z Logistics India Private Limited உடைய founder Mr. Sabapathy Ramesh அவர்களுடைய daughter Sanjana, also the promoter of Gammon Media and Entertainment. Can we please have Sanjana ma'am onto the dais? Please put your hands together as a welcome Rajni. I'd like to congratulate all the participants and finalists of the show, and we're so happy and excited to have done Pitch It On, and I'm wishing the entire cast and crew a heartfelt wishes. Thank you so much. ஹாய், என் பேர் கிருத்திக்ராஜ். என் பேர் பிரவீன். எங்களோட ப்ராஜெக்ட் வந்து AMR அட்டானமஸ் மொபைல் ரோபோட். நம்ம வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து அவுட் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஃபீலிங் பேடாக இருப்பாங்க. AMR ரோபோட்ஸ் வந்து அந்த இடத்துல ரோமிங்கில் இருந்துச்சுன்னா, இதில் வாட்டர் பாட்டில்ஸ், இல்லை ஜூஸ், இல்லை சானிடைசர்ஸ், மாஸ்க் ஏதாவது வச்சிருக்கேன்னா, மெடிக்கல் ஃபீல்டில் என்ன அத்தியாவசிய தேவைகள் இருக்கோ அதை நான் வந்து என்னோட ரோபோட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது பேலோட் கண்டிப்பாக கேரி பண்ணும். இந்த மாதிரி ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குதுன்னு நம்புறேன் நான். அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தேடும் போது Pitch It On பிளாட்ஃபார்ம் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குன்றதை நம்புறேன் நான் கண்டிப்பாக. ஸோ ஜட்ஜஸ்ட் வந்து எங்களுக்கு நிறைய ஐடியா கிடச்சிச்சு. இந்த ப்ராஜெக்ட் வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம், ஸோ அப்படிங்கிற அந்த ஐடியாலாம் கிடச்சிச்சு. ஸோ அதே மாதிரி இந்த கிராண்ட் ஃபினாலேயே கண்டிப்பாக நாங்கள் எங்களோட ப்ராஜெக்ட் அப்டேட் பண்ண ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணி கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணுங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணுவோம். போன வாட்டி ஆல்ரெடி இதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க. அப்போலேருந்து இப்போ என்னென்ன வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க? இப்போ நாங்கள் இதில் என்னென்ன வேரியன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ரோபோட்டிக் ஆர்ம் ஒன்று கொடுத்துருக்கோங்க. ஒரு ப்ரோட்டோடைப்பில் ஒரு ரோபோட்டிக் ஆர்ம் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ரோபோட்டிக் ஆர்மே அந்த ப்ராடக்ட்டை எடுத்து இந்த பாக்ஸ்குள்ளே வச்சோன்னே இந்த பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். வச்சதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இதை ஃபியூச்சரில் நாங்கள் இதில் எப்படி இதை பண்ணுவோம் அப்படின்னா, பாம் டிடெக்டிங் ரோபோட்டாவும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். லேண்ட்மைன் யூஸ் பண்ணி பாம் டிடெக்ட் ரோபோட்டாவும் இதில் யூஸ் பண்ணலாங்க. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னும் போது அதை டிடெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுக்கும்போது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்க்கா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணும்போது யாருக்கும் எந்த விதத்துலையுமே பாதிப்பு ஏற்படக்கூடாது. அது ப்ரொடக்ஷன்லேயும் சரி, மேனுஃபேக்சர் இடத்துலையும் சரி, இந்த மாதிரி நாங்கள் பார்த்து தான் பண்ணுறோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரொடக்ஷன் இடத்துலையும் இண்டஸ்ட்ரி பர்பஸ்லையும் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் டு ஹியர் ஃப்ரம் பொன்னு சார், நீங்கள் சொல்லுங்கள். இது நல்ல தாட் ப்ராசஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோட அப்ரிசியேஷன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்புறம் இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரெசன்டேஷனை விட இப்போ நல்லா என்ஹான்ஸ் பண்ணி சார் சொன்ன மாதிரி நல்லாவே டிஸ்பிளே பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ சார். பார்த்திபன் சார், நமக்கு எதை பார்த்தாலும் உடனே சினிமா தான் ஞாபகம் வரும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸை பார்க்கும்போது சினிமாவில் பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம். பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த படம் என்ன பண்ணுச்சுன்னு. ஆனால் இந்த பாக்ஸே ஒரு ஆஃபீஸ் அளவுக்கு இவ்வளோ வேலையை செய்துக்கிறது பெரிய விஷயம்தான். சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ரிசல்ட்டாக காத்துப்போம். ஸோ இந்த சீசனில் வந்து நிறைய டேலண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இனோவேஷன், ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி ஸ்மார்ட் ஷாப்பிங் ட்ராலி கொடுத்து ஒரு நபருக்கு தான் Pride of Pitch It On அப்படிங்கிற விருது கொடுக்க போகிறோம். ஸோ ladies and gentlemen, please put your hands together as I welcome Akshaya Priya and Pratik. Pitch It On நீங்களும் ஆகலாம் கலாம்னுடைய கிராண்ட் ஃபினாலேல தொடர்ச்சியாக ஃபைனலிஸ்ட் ரொம்ப பரபரப்பாக அவங்களுடைய பிரசன்டேஷன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இனோவேஷன்ஸை நம்மளும் பார்த்துருக்கோம். பட் தொடர்ச்சியாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அண்ட் இது Pitch It On நீங்களும் ஆகலாம் கலாம் கிராண்ட் ஃபினாலே presented by A to Z Gammon, associate sponsors Orange Retail Finance India Private Limited, gold winner Shankar IAS Academy, Puttur Kattu, Anuj Tiles, Takkar EV Charges, Saubhagya, and எங்களுடைய ஃபுட் பார்ட்னர் ஆச்சி நம்ம கிச்சன். Pitch It On உடனோடு ஒப்பந்தம். Pitch It On உடனோடு ஒப்பந்தம். Pitch It On நீங்களும் ஆகலாம் கலாம்னுடைய கிராண்ட் ஃபினாலே presented by A to Z Gammon, associate sponsors Orange Retail Finance India Private Limited, gold winner Shankar IAS Academy, Anuj Tiles, Puttur Kattu, Takkar EV Charges, Saubhagya, and எங்களுடைய ஃபுட் பார்ட்னர் ஆச்சி நம்ம கிச்சன். ஸோ ரிசல்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் கூல் பண்ணி உங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு காமெடி ஆக்ட் கொடுக்க போகிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் யோகி அண்ட் நவீன் அவர்கள். ப்ளீஸ் யார் டாப் ஃபார் தேம். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வெரி குட். சரி, நீங்கள் எதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்க? சார், நானும் ஒரு சயின்டிஸ்ட் தான் சார். சயின்டிஸ்டா? விஞ்ஞானியா நீங்க? ஆமாம் சார். முன்னாடியே சொல்லலாம்ல. வணக்கம். நல்ல நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா இதுவும் ஃபைனல்ஸ். ஆமாம் சார். உங்களுக்கும் இனி ஃபைனல்ஸ் தான் நினைக்கிறேன். இல்லை இருக்கக்கூடாது, நிறைய இன்வென்ஷன்ஸை நீங்கள் கொண்டு வரணும். அதை ஏன் சார் கேட்குறீங்க? இந்த நிகழ்ச்சிக்கு ஓப்பனிங் எபிசோட வரலான்னு தான் இருந்தேன். நிறைய இன்வென்ஷன்ஸ் பண்ணனா எல்லாத்தையும் ட்ரபுள் ஷூட் பண்ணி டெஸ்ட் ஷூட் பண்ணி அதை வந்து
ரிசர்ச்லாம் பண்ணதால அதுக்கு டைம் ஆனதுல பார்த்தா ஃபைனல்ஸே வந்துச்சு. சரி ஃபைனல்ஸ் வந்து காமிச்சு பிச் பண்ணி பிச்சத்தாட்டில் நம்ம பெரிய ஆளாகலாம் அப்படின்ட்டு. சரி, இதுதான் அந்த இன்வென்ஷன். இது ஆமாம் சார். இது தெரியுமா? இது சாப்பாடு கரண்டி ஆச்சு, குழம்பு கரண்டி சார். இது சாதாரண கரண்டி இல்ல சார், இது வந்து பயங்கர சயின்டிஃபிக்கான கரண்டி. சயின்டிஃபிக் கரண்டி? அது என்ன புது? ஆமா சார், இதை நான் எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன்னா பிரத்யேகமா நம்ம ஜென்சி கிட்ஸ், அதுவும் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ், இப்போ புதுசா கல்யாணம் ஆகி சமைக்க தெரியாம புருஷனோட உசுரை வாங்குறாங்கல்ல, அவங்க நல்லா சமைக்கணுன்றதுக்காக இந்த கரண்டியை நான் உருவாக்கியிருக்கேன் சார். இது ஒன்றும் இல்லை, இப்போ நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். சரி. இதுல இருக்கிற சிப்பு மூலமா நீங்க என்ன குழம்பு செய்ய போறீங்கன்னு ஃபீட் பண்ணிட்டு எல்லா மசாலா பொருளும் இதை போட்டு குண்டான்ல போட்டு ஒரு கலக்குறீங்கன்னா அந்த குழம்பு ரெடி. அது ஒரு மாதிரி கலக்குனா ஆய் இல்ல சார், ஏய் ஏய் அதான் நான் சொல்ல வந்தேன். பிச்சிட்டான் நீங்களும் ஆகலாம் கலாம்னுடைய கிராண்ட் ஃபினாலேல ஃபைனலிஸ்ட் அவங்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணக்கூடிய அந்த தருணமும் வந்தாச்சு. யார் வின்னராக இருக்க போகிறாங்க, யார் ரன்னராக இருக்க போகிறாங்க, யார் அந்த தேர்ட் பிளேஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஷோக்கு முழுக்க முழுக்க பக்கபலமாக இருந்து நடத்தி கொடுத்து நம்முடைய ஜட்ஜஸ் மேடைக்கு கூப்பிட போகிறோம். ஸோ லைக் டு வெல்கம் ஆல் தி ஜட்ஜஸ். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ ஆன் தி டேஸ்? ரெடி? நீங்கள் ரெடியா? ஜட்ஜஸ் ரெடி? ஸோ நம்ம வந்து இதில் வின் பண்ணக்கூடிய 3 நபர்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ பிச்சிட்டானுடைய டைட்டில் வின்னருக்கு 10 lakhs காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட் பிளேஸ் பார்க்க போகிறோம். ஜட்ஜஸ் அவங்களுடைய ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு பிக்சர் வச்சுருப்போம், இமேஜ் வச்சுருப்போம். உங்கள் கை எல்லார்ட்டையும் ஒரு பசில் இருக்கும். அந்த பசில் உங்கள் கைக்கு வந்தக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களா நீங்கள் அதை ஃபிட் பண்ணி பார்ப்பீங்க. யாருக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுதோ they'll be the second runner up of this season. Oh my god, set agala. Okay, சரி பாப்போமா? அடுத்து ladies and gentlemen, please put a hand together for the third place winner, Ryan அவர்கள். Mr. and Mrs. R.S. வேலுமணி அவர்கள் நமக்காக பிரசன்ட் பண்ணாங்க. Ladies and gentlemen, please hear it up for the second runner-up of the season, Ryan. பிரசன்ட் பண்ண இனோவேஷன் ஜட்ஜஸ் அண்ட் மென்டார் 2 பேருமே வந்து பயங்கரமான காமெண்ட்ஸாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து ப்ரைஸும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் என் சன் வந்து இது நான் தேர்ட் ப்ரைஸாக நினைக்கவே இல்லை, இது ஃபஸ்ட் ப்ரைஸாக தான் நினைக்கிறேன். ஆல்வேஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ். நிச்சயமா வெல் செட். பட் அது முக்கியம் கிடையாது, இது வந்து உங்களுடைய தொடக்கம் மட்டும்தான். இன்னும் ரயன் இஸ் கோயிங் டு கோ கிரேட்டர் பிளேசஸ். நாங்கள் நெக்ஸ்ட் சீசன் பண்ணால் அடுத்து நீங்கள் ஜட்ஜாகவே வரணும். அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ். It will happen, okay? All the best. வேலுமணி சார், thank you so much for joining. Present பண்ணிருக்கீங்க, இங்க இருந்தீங்க ரொம்ப நேரம். நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இந்த நீங்களும் ஆகலாம் கலாம் இந்த நிகழ்ச்சி மற்ற நிகழ்ச்சி போல இல்லாமல் நாட்டை வழிநடத்தக்கூடிய பெரும் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் நம்ம பார்க்கணும். எவ்வளவோ நிகழ்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது பொழுதுபோக்குகள் மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனசில் உதித்தவருக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு கிராமங்களில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளை இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த மேடையில் ஏற்றி இந்த உலகத்துக்கு காமிச்சு இன்னும் புதிய விஞ்ஞானிகள் உருவாக்குறதுக்கு வளர்வதற்கு இந்திய நாடே உலகத்தில் ஒரு பெரிய வல்லரசு நாடா வர்றதுக்கு, நம்பர் 1 வல்லரசு நாடா வர்றதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு காரணம் அமைங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம ஏதோ ஒரு சாதாரண பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் நினச்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னு இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள இந்த விஞ்ஞானிகளை கண்டுபிடிச்சு இந்த மேடைக்கு ஏற்றுறதுக்கு நம்மளால் முயன்ற முயற்சிகளை செய்யணுங்கிறது என்னோட ஆசை. விஞ்ஞானிகள் அப்படின்னாலே நம்ம புக்கில் படிக்கும்போது
இன்னும் சீரியல் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இருட்டறையில் இருக்கிற மாதிரியும் ஒரு தனி அறையில் இருக்கிற மாதிரியும் தான் நமக்கு ஒரு இமேஜ் மைண்டில் உருவாகிருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ உடல் நலத்தையும் அவங்க நல்லா பேணணும். அப்போ தான் நம்ம நாட்டை இந்திய நாட்டை வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு விஞ்ஞானிகள் உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருந்தால் தான், மேடம் கூட சொன்னாங்க, ஜட்ஜி மேடம் கூட ஒரு மேடம் சொன்னாங்க, விஞ்ஞானிகள் ரொம்ப சிந்திக்கிறவங்க சீக்கிரம் சிரிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அதனால் அது உடல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ரைட் சார், நீங்கள் இது இவ்வளோ நேரம் பேசுனா எங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, இவ்வளோ ஆர்வமாக நீங்கள் ஷோ பார்த்துருக்கீங்க, ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் ப்ரெசென்டிங் த அவார்ட். அம்மாவுக்கும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ செகண்ட் பிளேஸ் வாங்கக்கூடிய நபருக்கு 5 lakhs காத்துக்கிட்டு இருக்கு. ஆமா, நிறுத்துமா சார். ஒரே பர்மிஷன் டைம் முடிஞ்சு 1/4 மணி நேரம் ஆகுது. வெளியில எவ்வளவு டிராஃபிக் ஆயிட்டு தெரியுமா சார்? ஒரே நிமிஷம் சார், டிசைட் இருமா. ஆமா, கேமரா லைட் ஆஃப் பண்ணுப்பா. இன்சார்ஜ் என்ன கூப்பிடுங்க. நீங்க அங்க போய் பேசுங்க, இங்க பேசிட்டு இருக்கீங்க, நீங்க அங்க போய் பேசுங்க சார். 2 அவார்ட் தான் சார் அனௌன்ஸ் பண்ணோம், நாங்க முடிச்சிட்டு வந்துறோம், நீங்க அங்க போய் பேசுங்க. நீங்க எப்படி 2 அவார்ட்னு சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? நான் தான் சொல்ல முடியும், நான் தான் சார் ஹோஸ்ட் பண்றேன். ஆமா, 2வது அவார்ட் யாருன்றது நான் தான் சொல்லணும். இல்லை சார், கல்யாணி முகத்துக்காக ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க சார், நாங்கள் முடிச்சிடுறோம். என்னது 2வது அவார்டு யாருன்னு தான் சார் சொல்லுங்க. நான் கூட உண்மையாலுமே பயந்துட்டேங்க, ஐயோ துரத்துறாங்க, 2 அவார்டு தானே முடிச்சிடலாம் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். அவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தறி கொடுங்க. நன்றி சார். நன்றி. உண்மையான போலீஸ் இல்லை. ஆக்சுவலாக எங்கள் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட். ஆமா சார். டைலாக் கொடுக்கலையா? சார் நீங்க பண்ண வரைக்கும் நன்றி சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு கவுண்டனோட போயிடலாமா? 5 and Wichita உடைய second place goes to தாமன் ஆறுமுகம். Please stand up for the second place winner, தாமன் ஆறுமுகம் அவர்கள். இங்க இருக்காரு, இங்க தான் இருக்கீங்க. ஓகே, வாங்க ப்ளீஸ். தாமனுக்காக மீன் வந்து let's hear it out, ladies and gentlemen. So yes, இன்னைக்கு வந்து your bionic arm அப்படின்னு சொல்லி ஒரு இன்னோவேஷனை பிரசன்ட் பண்ணி ஆம்பியூட்டேஷனை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண நம்முடைய தாமனுக்கு தான் the second place. எஸ் தாமன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? இப்பயும் ஸ்டில்லாம் சந்தோஷமாக இருக்க ஜெயிச்சது. பட் இப்பயும் முன்னாடி மாதிரி தான். ஸோ நாங்கள் இங்கே வந்த ஸ்டேஜ்க்கு வந்ததோ, பிச்டான் வந்ததோ, பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே நாட் ஃபார் ப்ரைஸ் மணி அண்ட் இந்த ஸ்டேஜ்க்கு வின்னிங்காக பண்ணல. ஸ்டில் ஃபார் பீப்புள், மக்களுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உருவாக்கணும். ஸோ இட்ஸ் மேபி அதுக்கு ஒரு ரெக்கக்னேஷனாகவே இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். சமூக நல்லிணக்கத்தோடு ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்து அது அழகாக நீங்கள் முடிச்சிருக்கிறது வந்து இங்கே உட்கார்ந்துக்கிட்டு அத்தனை பேரண்ட்ஸுக்கு மத்தியிலும், இந்த தமிழ்நாட்டில் நானும் ஒரு இருக்கின்றங்களும் அத்தனை ஒரு மாணவர்கள் மத்தியிலும் இந்த குழுக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். டைட்டில் வின்னருக்கான அன்வீலிங் எப்படி நடக்க போகுது அப்படின்னா, நிறைய ஃபோட்டோஸ் வரும். கடைசியில் எந்த ஃபோட்டோவில் வந்து ஸ்டாப் ஆகுதோ அவங்க தான் they'll be the title winner of Pichiton. பார்த்துருவோமா? பார்த்திபன் சார், what is this? தேங்க்யூ. எனக்கு 10 லட்சம் ரூபாய் வேணாம், அதில் ஒரு 10% பிடிச்சிக்கிட்டு 9 லட்சம் கொடுத்தாலே எனக்கு போதும். ஷேரிங் போய்க்கலாம். 5 lakhs 4.5 நான் ஏற்கனவே 10% கட் பண்ணிட்டேன். கணக்கு உண்மையான டைட்டில் வின்னர் யாருங்கிறத நீங்களே சொல்லிடுறீங்களா? வேற வழியில் கொடுங்க. கொடுத்துடலாமா? ரெடியா? 10 and the title winner of Pichiton season 1 is தனீஸ்வரன். Please hear it up for the title winner, தனீஸ்வரன் அவர்கள். இது தானேஸ்வரனுடைய வெற்றியா மட்டும் இல்ல, இது குடும்பத்தினுடைய வெற்றின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். விவசாயிகளுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பிரசன்ட் பண்ணி அந்த மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை வந்து இன்கார்பரேட் பண்ணி பல பேர் ஆச்சரியப்படுத்தின தானிஷ், யூ ட்ரூலி டிசர்வ் இட். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
எஸ் பார்த்திபன் சார் நீங்களும் சேர்ந்து பிரசன்ட் பண்ணணும். ஓகே, let's add on to the title winner of Pitch It On, தானேஸ்வரன். தானேஸ்வரன் அவர்களுக்கு 10 lakhs-க்கான check. அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த ஜட்ஜஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பையனுடைய அவனை உன்னிப்பாக பார்த்து இந்த அளவுக்கு என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. இவனுக்கு அண்ணா அடுத்த லெவலில் கொண்டு வந்து மக்களுக்கு இவன் செய்கிறது இப்போ பட்ஜெட் கம்மியாக போய் சேரணும். எனக்கு அதுதான் பெரிய ஆசை. காசு பணம்லாம் எனக்கு பெருசு இல்லை. இவன் என்ன செய்கிறானோ அதை வந்து மக்களுக்கு ஈஸியாக போய் சேரணும். அவங்கள வந்து ஐயா அப்துல் கலாம் மாதிரி ஒரு நாளைக்கு இவனை பேசணும். அதுதான் எனக்கு கண்டிப்பா அது நடக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. நிச்சயமா அது நடக்கும். இந்த மேடைக்கு வந்தவங்க எல்லாருமே வெற்றி பெற்றவர்கள். ஓகேயா? இந்த 3 பேருக்கு நம்ம வந்து 10 லட்சம் 5 லட்சம் 2 லட்சம் எல்லாமே கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் மேடையில் வந்தவங்க எல்லாருமே வெற்றி அடைஞ்சவங்கன்றதுனால என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன பரிசை இந்த மீதி 5 பேருக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால கொடுங்க. ஒரு பெரிய கைதட்டல். This is truly a token of love from Parthiban. Pitch It On நீங்களும் ஆகலாம் கலாம்னுடைய சீசன் 1 தான் முடிவு பெற்றிருக்கு. சீசன் 2 இருக்க போகுது. அது மட்டும் கிடையாது, சீசன் 1க்கான ஒரு டெஸ்டிங் லேப் மாதிரி Pitch It On ஹவுஸும் கிரியேட் பண்ணி நமக்காக இங்கே வந்த இனோவேட்டர்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அது இருக்க போகுது. நம்ம Pitch It On ஷோ மூலமாக சந்திச்ச இனோவேட்டர்ஸ் அவங்களுடைய இனோவேஷன்ஸை லைஃபுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அதுக்காக உருவாக்கப்பட்ட லேப்ல தான் பசங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க போது வீடை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஃபீலிங்காகவே நம்ம வீடு மாதிரியே ஒரு லேபை செட் பண்ணியிருக்கோம். ஸோ வெல்கம் டு Pitch It On லேப். நம்மளுடைய Pitch It On ஜர்னியில் நம்மளுடைய இனோவேட்டர்ஸ்க்கு ஜட்ஜஸ் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாலும் இப்போ இந்த இனோவேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லேப்ல. அப்படி சந்திக்க இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் இஸ் அ ஃபவுண்டர் அண்ட் சீஃப் டைரக்டர் ஆஃப் BBC அண்ட் கார்பரேஷன் மிஸ்டர் ஜான் அவர்கள். இன்னொருத்தர் பற்றி சொல்லணும்னா ஹீஸ் அ ஹெட் ஆஃப் பேக்கேஜிங் ஃப்ரம் IGO குரூப், இந்தியாஸ் லீடிங் ஃபார்மிங் பிராண்ட் மிஸ்டர் ஷாருக். ஹே காய்ஸ், அவங்க தாமன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். Pitch It On டிவி மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஒரு லெபார்ட்டரியை கூப்பிட்டு போயிட்டு மாடல் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு. அதே மாதிரி வந்து லெபார்ட்டரி கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் வந்து பார்த்தா பக்கத்துலேயே பார்த்தா ஒரு ஸ்விம்மிங் பூல் வேறு. இந்த லேபை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஹோம் ஃபீலிங்கும் வருது, ஒரு லேப் ஃபீலிங்கும் வருது. எங்களுக்கு பர்சனலாக ரூம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னோட ப்ராஜெக்ட்டை இங்கே டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான இடமா இருக்கு. டெஸ்டிங் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு லேபில் ஒன்று ரெடி பண்ணுறோன்னா அதை எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து Pitch It On டீம்லேருந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் கொண்டு வராங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச். நான் இங்கே 6 நாள் ஸ்டே பண்ணி என் ப்ராஜெக்டை முடிக்க போகிறேன். இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்குது, சுற்றி கடல் சூப்பராக இருக்குது. இங்கே மென்டர் இருக்கனால விச் இஸ் ஈஸி டு ஆக்சஸ். அவங்ககிட்ட போய் டக்குன்னு ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா கேட்க முடியுது. அண்ட் தட் இஸ் த பெஸ்ட் பார்ட் இன் திஸ் ஹவுஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Pitch It Onக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு. இந்த ஷோவோட பார்ட்டிசிபெண்ட்ஸை பார்க்கும்போது நான் பார்த்தது அவங்கக்கிட்ட ஒரு நல்ல சிந்தனை. அதை எக்காரணத்தை கொண்டும் இவங்க விட்டு கொடுத்துடக்கூடாது. ஸோ இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் Pitch It Onனை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரியான நிறைய ஷோஸ், ப்ரொடக்டிவான ஷோஸ் வந்து இவங்க ஃபர்தராக கொண்டு வரணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நான் வந்து பேக்கேஜிங் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன். ஸோ இப்போ வந்து Pitch It Onல இருக்க எல்லா இனோவேஷன்ஸ்க்கும் நம்ம வந்து பேக்கேஜிங் பண்ணி தரப்போகிறோம். ஸோ இந்த இனோவேஷன் மாதிரியே நம்ம பண்ணுற பேக்கேஜிங்கும் இனோவேஷனாக கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்போங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். பேக்கேஜிங்கில் ப்ரைமரி, செகண்டரி, டெரிட்டரி 3 டைப் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த இனோவேஷன்ஸ் பார்த்து இதில் எந்த ஸ்டேஜஸ் ஆப்ட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பேக்கேஜிங் பண்ணுவோம். நம்ம இப்போ இது Pitch It On சீசன் 1க்கான முடிவே தவிர Pitch It Onக்கான முடிவு கிடையாது. சீசன் 2ல இன்னும் நிறைய டேலண்ட்ஸ், ஃபைன்ஸ் அண்ட் இனோவேஷன்ஸோட உங்களை சந்திக்கிறதுக்காக நாங்கள் தயாராகிட்டே இருக்கோம். ஸோ ஆர் யூ ரெடி ஃபார் சீசன் 2? Now
It's time for me to introduce my team. என் பின்னாடி இருந்து அவங்கெல்லாம் இல்லைன்னா அட்லீஸ்ட் நான் இங்கே நிற்க மாட்டேன், நின்று இருக்க முடியாது. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் நான் ட்ரீம் பண்ண ஒரு கான்செப்டை என் கூட சேர்ந்து தி ஒர்க் டுகெதர் அண்ட் விஜய் டிவி மற்றபடி எல்லாருமே whoever is involved in this எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணி இன்னைக்கு ரியாலிட்டியை கொண்டு வந்து நிற்கிறதுக்கு இவங்கெல்லாம் தான் காரணம். I would like to invite one by one on stage. Guys, I would like to start with Tamanna and followed by John, செந்தில். இவங்கெல்லாம் உங்களுக்கு யாருன்னு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை, பட் ஐ வாண்ட் யூ ஆல் டு கிவ் தம் அ பிக் ஹேண்ட் பிகாஸ் இவங்க இல்லைன்னா இந்த ஷோவே இன்னைக்கு இங்கே இல்லை. நிறைய கண்டஸ்டன்ஸ் நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு கூட எங்களை யாருன்னு தெரியாது. நீங்கள் எல்லாம் வந்து டிவியில் வர்றதுக்கு இன்னைக்கு இவங்கெல்லாம் தான் காரணம். ஜூட் ராஜ்குமார், விஜய் மில்டன், சஹி, செந்தில், ஜூட், பூவரசன், அபிதா, பினு. And I would like to call on the production team. ஜெய். இவங்கெல்லாம் வந்து unsung heroes of this show. நீங்கள் பார்க்குற ஒரு சீனும் வந்து இவங்கனால தான் நடந்தது. ஜெய். சத்யா who directed this all the episodes. Martin, DOP Saro sir, Vanni Arasu, Mani, Gokul please come on stage. Riyas, Mani, Gayatri, Ilakya, Janani, Baradan, last but not the least Akash. எல்லா ஸ்டேஜில் வந்துட்டீங்களா எல்லாமே வந்தாச்சு. அஜய். ஸோ திஸ் இஸ் த டீம், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், ப்ளீஸ் கிவ் தம் அ பிக் ஹேண்ட். கண்டிப்பாக இவங்கெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு பிச்சுட்டான் இல்லை. என்னோட கனவை ஆல் தீஸ் பீப்புள் மேட் இட் ட்ரூ. அஃப்கோர்ஸ் என் கனவை என் ப்ரொமோட்டர்ஸும் மேட் இட் ட்ரூ. பட் ஹியர் வி ஆர் அண்ட் ஐ வுட் லைக் டு ப்ரெசென்ட் திஸ் மொமெண்டோ டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம். Online editor Mr. Sendil and Kalyani. உடன் ஒரு ஒப்பந்தம் உயர பறக்க இதுதான் தருணம்.